இந்த வீடியோ வந்து இந்த வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு நீங்க வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போறதா இருந்தாலும் சரி இல்லாட்டி ஆல்ரெடி நீங்க ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்ற இந்த 6 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் கோலை வந்து நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டயட் பிளான். ஸோ ஒரு ப்ராப்பர் டயட் பிளான் வந்து கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் வெயிட் லாஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டயட் பிளான் தான் வந்து நம்பர் 1 on the லிஸ்ட். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டெபிசிட் கேலரிஸ். நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த டயட் பிளான் வந்து டெபிசிட் கேலரிஸில் வந்து இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸை விட ஒரு 300 to 400 கேலரிஸ் நீங்கள் குறைவாக நீங்கள் சாப்பிடணும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நானே ஒரு நம்பரை தரேன். நீங்கள் உங்களோட வெயிட் லாஸை வந்து 2700 கேலரிஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் நல்லா. எடுத்த உடனே ரொம்ப லோவில் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, உங்களோட உடம்பு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ 2700 கேலரிஸில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஒரு நல்ல ஒரு நம்பர் உண்டு. மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் லெவல். அதாவது உங்களோட உடம்புக்கு எவ்வளவு ப்ரோட்டீன் தேவையோ அதே அளவு ப்ரோட்டீனை வந்து நீங்கள் கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணுங்க. உங்களோட ப்ரோட்டீனை நீங்கள் குறைக்க தேவையில்லை. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 180 கிராம் ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தீங்கன்னா அதே அளவு ப்ரோட்டீனை வந்து நீங்கள் கண்டினியூஸாக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் த்ரூ அவுட்டாக கொண்டு போங்க. அந்த ப்ரோட்டீன் லெவலை நீங்கள் குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து 4 to 5 times வந்து ஒர்க் அவுட். நீங்கள் ஜிம்மில் வந்து குறைஞ்சது ஒரு 4 ஒரு 5 நாள் வந்து கிழமையில் நீங்கள் போய் ட்ரெயின் பண்ணுங்க, வெயிட் ட்ரைனிங். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கார்டியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஸ்டெப்ஸ் எடுத்தால் மட்டும் காணும். ஒரு நாளைக்கு 10 to 12K, அது 10,000 to 12,000 ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் காணும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கார்டியோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆறாவது பார்த்தீங்கன்னா செக்இன். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களோட வெயிட்டை வந்து மெஷர் பண்ணி, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட் வந்து ஒரு 80 கிலோவில் இருந்துச்சுண்டா வந்து நீங்கள் அந்த 80 கிலோவை வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் என்டர் பண்ணிடுங்க உங்களோட சார்ட்டில். 2 வீக்ஸுக்கு ஒருக்கா உங்களோட செக்இன் பண்ணுங்க. எவ்ரி 2 வீக்ஸ் உங்களோட செக்இனை நீங்கள் பண்ணுங்க. அப்படி பண்ணினீங்கன்னா தான் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் 80 கிலோவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் 2 வீக்ஸில் செக் பண்ணும்போது இவ்வளோத்தையும் ஃபாலோ பண்ணி உங்களோட வெயிட் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் 6 வீக்ஸுக்கு வந்து நீங்கள் எவ்ரி 2 வீக்ஸுக்கு ஒருக்கா செக் பண்ணும்போது 1 கிலோ 2 கிலோ 3 கிலோன்னு ட்ராப் ஆகி கொண்டு வரும். ஒரு கட்டத்தில் வந்து வெயிட் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா நீங்கள் சேம் டயட், சேம் கேலரிஸ், சேம் கார்டியோ, சேம் ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணி கொண்டிருக்கீங்க. ஸோ அதுலேருந்து பேர்ன் ஆகிற கேலரிஸை வச்சு தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகி கொண்டிருக்கும். அந்த வெயிட் லாஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடும். அது எப்போ ஸ்டாப் ஆகுதுன்ற கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செக்இன் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். 2 வீக்ஸுக்கு இருக்கா உங்களோட வெயிட்டை செக் பண்ணி பாருங்க, உங்களோட ஃபிசிக்கை பாருங்க எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதாண்டு, எவ்வளோ வெயிட் ட்ராப் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த கேலரிஸை வந்து நீங்கள் ரிடியூஸ் பண்ணலாம். ஒரு 200 கேலரிஸை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம். இல்லாட்டி ஒரு 20 minutes கார்டியோவை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ட்ரெட்மில் கார்டியோ. இந்த மாதிரி உங்களோட வெயிட் லாஸ் பிளானை வந்து நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களோட வெயிட் லாஸ் கோலை வந்து அச்சீவ் பண்ணுவீங்க.